அனைவருக்கும் வணக்கம். இணையவழி கல்வி வானொலி 4ஆம் கல்வியாண்டு நிறைவு மற்றும் 5ஆம் கல்வியாண்டு தொடக்கம். இணையவழி கல்வி வானொலி www.kalviradio.com ஆன்லைன் கல்வி ரேடியோ எனும் எளிய தொழில்நுட்பத்தில் குரல் பதிவு எனும் எளிய செயல்பாட்டின் மூலம் மாணவர்களின் வாசிப்பு திறன், பேச்சாற்றலை வலுப்படுத்துவதற்கும் கற்றலை வலுப்படுத்துவதற்குமான தன்னார்வ செயல்பாடுகளை முன்னெடுத்து அரசு பள்ளி ஆசிரியர்களின் தன்னார்வ கூட்டு முயற்சியாக தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களின் தன்னார்வ பங்கேற்பிற்கான எளிய தளமாக பவனித்து வருகிறது. தான் கற்றதை வெளிப்படுத்துவதன் மூலம் கற்றல் வலுப்படுகிறது. மேலும் பலவற்றை கற்க வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்குகிறது. குறிப்பாக ஆடியோவாக பதிவு செய்தல் என்ற எளிய தொழில்நுட்பத்தால் பேச்சாற்றல், வாசிப்பு திறன் மேம்படுகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான சேவையாக அரசு பள்ளி ஆசிரியர்களின் தன்னார்வ கூட்டு முயற்சி இது. கொரோனா பேரிடர் காலங்களில் கற்றல் இடைவெளி ஏற்பட்ட போது கல்வித்துறையால் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதுபோன்று ஒவ்வொரு ஆசிரியரும் தனது மாணவர்களிடம் கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக பல்வேறு தன்னார்வ முயற்சியை மேற்கொண்டனர். அந்த வகையில் கடலூர் மாவட்டம் புவனகிரி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கத்தாழையில் உள்ள நல்லாசிரியர் திரு கார்த்திக் ராஜா அவர்களால் அவர்களின் மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்டது. நவம்பர் 2020 இணைய வழி கல்வி வானொலி எனும் எளிய தொழில்நுட்பம் நாளடைவில் இந்த முன்னெடுப்பானது பல்வேறு அரசு பள்ளி ஆசிரியர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியாகி அனைத்து பள்ளி மாணவர்களும் பயன்படுத்தும் வகையில் தொடர்ந்து 4ஆம் கல்வியாண்டை கடந்து 5ஆம் கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 4 வருட பயணத்தில் நம் இணைய வழி கல்வி வானொலி குழுவின் செயல்பாடுகள் பற்றிய ஆவணம் தொகுக்கப்பட்டு பல்வேறு கல்வி அலுவலர்கள், கல்வியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் பெற்றுள்ளோம். மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மதிப்புமிகு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்கள், மதிப்புமிகு SCERT இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர்கள், மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர்கள், மதிப்புமிகு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், மதிப்புமிகு மாவட்ட டயட் முதல்வர்கள், மதிப்புமிகு மாவட்ட கல்வி அலுவலர்கள், மதிப்புமிகு வட்டார கல்வி அலுவலர்கள், மதிப்புமிகு வட்டார வளமைய மேற்பார்வையாளர்கள் என பல்வேறு மாவட்டத்தில் உள்ள பல கல்வி அலுவலர்கள், கல்வியாளர்களின் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்றுள்ளது. 2021 ஜனவரியில் கடலூர் சமக்ர சிக்ஷா வீடியோ ப்ராஜெக்ட் மேற்கொள்ளப்பட்டது. 2022 மே மாதம் அப்போதைய தலைமை செயலாளர் மாண்புமிகு வே. இறையன்பு ஐயா அவர்களின் பாராட்டு கடிதம் கிடைத்தது. 2021-2022 ஆண்டில் டயட் வடலூர் கடலூர் மாவட்டம் மற்றும் டயட் பெருந்துறை ஈரோடு மாவட்டம் மூலம் ரிசர்ச் ப்ராஜெக்ட் மேற்கொள்ளப்பட்டு SCERT மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்திற்கு ஆராய்ச்சி முடிவாக ஆய்வேடு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2022 ஜூன் மாதம் கடலூர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் தலைமையில் ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றுள்ளது. 2023 ஜனவரி 26 குடியரசு தினத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு தர்மபுரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மூலம் பள்ளி கல்வித்துறை சார்பாக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. 2023 மே மாதம் கோவை மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் தலைமையில் ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம் ஆசிரியர்கள் தன்னார்வலர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றுள்ளது. 2023 செப்டம்பர் மாதம் அன்றைய சேலம் டயட் முதல்வர் அவர்களின் தலைமையில் ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றுள்ளது. 2024 மே மாதம் திண்டுக்கல் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் தலைமையில் ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம் ஆசிரியர்கள் தன்னார்வலர்களுக்கு
பாராட்டு விழா நடைபெற்றுள்ளது. 2024 செப்டம்பர் பள்ளிக் கல்வித்துறையின் கனவு ஆசிரியர் மாத இதழில் கட்டுரையாக வெளிவந்துள்ளது. 2024 செப்டம்பர் மாதம் அன்றைய சேலம் டயட் முதல்வர் அவர்களின் தலைமையில் ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றுள்ளது. 2025 மார்ச் மாதம் நாமக்கல் மாவட்ட டயட் மேற்கொண்ட ஆசான் கூடுகை வெற்றி கதைகள் எனும் புத்தகத்தில் சில ஆசிரியர்கள் இணைய வழி கல்வி வானொலி பயன்பாடுகளை அனுபவ ரீதியாக ஆவணப்படுத்தி பதிவு செய்துள்ளார்கள். ஏறக்குறைய 10 ஒருங்கிணைப்பாளர் கண்காணிப்பில் 30 ஆதரவாளர்களின் உதவியுடன் இதுவரை சுமார் 30 நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டு ஏறத்தாழ 15,000 மாணவர்கள் பங்கெடுத்துள்ளனர். ஆசிரியர்கள் மற்றும் இல்லம் தேடி தன்னார்வலர்கள், பெற்றோர்கள் என சுமார் 1300 பேர் வழிகாட்டியாக செயல்பட்டு வருகின்றனர். சுமார் 7 லட்சம் ஆடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. 8 புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இணைய வழி கல்வி வானொலியின் பயன்களை பற்றிய தங்கள் கருத்துக்களை மாணவர்கள் சுமார் 5000 போஸ்ட்கார்டில் எழுதி அனுப்பியுள்ளனர். 1000 ஃபீட்பேக் வீடியோஸ் மற்றும் 300 சக்சஸ் ஸ்டோரிஸ் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டு முயற்சி பற்றி பல்வேறு நாளிதழ்களில் செய்திகளாகவும் கட்டுரைகளாகவும் தொலைக்காட்சி செய்திகளிலும் வெளிவந்துள்ளது. இத்தகைய நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஊக்கமளிக்கும் துறை அதிகாரிகளுக்கும், பங்களிக்கும் ஆசிரியர்களுக்கும், உதவி செய்யும் நண்பர்களுக்கும் மற்றும் தன்னார்வ அமைப்புகளுக்கும், ஒத்துழைக்கும் பெற்றோர்கள் மற்றும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கும், பாராட்டும் ஊடக நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குரல் பதிவு எனும் எளிய தொழில்நுட்பம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான சேவையாக அரசு பள்ளி ஆசிரியர்களின் தன்னார்வ கூட்டு முயற்சி இது. இந்த கூட்டு முயற்சிக்கு முத்தாய்ப்பாக 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவினை நிகழ்த்திய நமது பெருமைமிகு மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் அவர்களுக்கு ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம் சார்பாக சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.